ஹலோ நண்பர்களே, டே 19 ஆஃப் மை 75 டேஸ் சேலஞ்ச். ஸோ வழக்கம் போல டே சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லுவேன் நினைச்சீங்களா? இல்ல, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு 7 மணிக்கெல்லாம் என்ன வாக்கிங் கூட்டு போன்னு டார்ச்சர் பண்ணி என்னை எழுப்பி வாக்கிங் கூட்டு போக வச்சுட்டான் என் சின்ன பையன். சண்டே அதுவுமா இவ்வளவு சீக்கிரமா எழுந்து உட்காந்துட்டு இருக்குமே, நம்ம வாழ்க்கை பயன் தான் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஸோ ஐ வாஸ் இன்வைட்டட் ஃபார் பேபி ஷவர்னு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதுக்கு கிளம்பி போயாச்சு. போய் பேபி ஷவர் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு அவங்க கொடுத்த வலையெல்லாம் வாங்கி கையில போட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி அப்படியே வீட்டுக்கு வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டாச்சு. தூக்கம் தெளிஞ்சு எழுந்து பார்த்தா டைம் ஈவினிங் 5:45 ஆயிடுச்சு நண்பர்களே. சரி, அதுக்கப்புறம் என்னடா பண்றது அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருந்த டைம்ல தான் என் தெய்வம் எனக்கு ஃபோன் பண்ணி வா லேக்ல ஒரு வாக்கிங் போலான்னு என்ன கூட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அங்க போய் நான் இன்னொரு தெய்வத்தை பார்த்தேன். அவங்க 2 பேர் கூடயும் பிரிஸ்கா ஒரு வாக்கிங் செஷன் போயிட்டு அங்க லேக்ல என் கூட ஃப்ரெண்டான டாக் கூடயும் கடைசி வரைக்கும் வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறமா லேக் விட்டு வெளியே வந்துட்டோம். வாக்குக்கு அப்புறம் போய் சிக்கன் சூப் குடிச்சோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். ஸோ வீட்டுக்கு போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு கடையில வாட்டர்மெலான் வாஸ் வெரி சீப் அண்ட் இட் வாஸ் ரியலி குட். ஸோ அங்க வாட்டர்மெலனை வாங்கிட்டு அப்படியே பைக்ல வீட்டுக்கு போயிட்டோம். இதுல என்ன ஒரு ஆடட் பிளஸ் பாயிண்ட்னா, என்ன கூட்டிட்டு வந்த தெய்வம் என்ன வீடு வரைக்கும் கூட்டு போய் என் அபார்ட்மெண்ட் உள்ளேயே டிராப் பண்ணிட்டாங்க. சரி, வீட்டுக்கு போனோடனே அம்மாவை முட்டை தோசை போட சொன்னா முட்டை தனியாவும் தோசை தனியாவும் போட்டு கொடுத்தாங்க. சரி, எப்படி சாப்பிட்டா என்ன, எல்லாம் புரோட்டீன் தான். சாப்பிட்டுட்டு தேவையான அளவு தண்ணி குடிச்சிட்டு டேவை முடிச்சுக்கிட்டோம். கன்சிஸ்டன்டா இருப்போம்.